இன்னைக்கு மலரம்மா சமையல்ல பாத்தீங்கன்னா 2 கிலோல வெஜ் பிரியாணி தான் செய்ய போறோம். இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எல்லாமே நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதான் சொல்றதோட அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்னோட முதல் வேலை ஸ்டவ் பத்த வைக்கிற வேலை. எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 150 கிராம் எண்ணெய் இருக்கும். நெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 6, அன்னாச்சி பூ ஒரு 5, பட்டை 4 துண்டு, லவங்கம் ஒரு 15, 4 பிரியாணி இலை. 2 கிலோ அரிசிக்கு தான் நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்குறோம். இல்லை காஞ்சிடுச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/4 கிலோ, ஒரு 7 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொன்னுறவெல்லாம் வந்துட்டப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி 1/4 கிலோ நீல வாக்கல் கட் பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். புதினா சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் 3 சேர்த்து நான் 1/2 கிலோ காய் எடுத்துருக்கிறேன். காஞ்ச பச்சை பட்டாணி நான் ஒரு 300 கிராம் இருக்கும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையிலேருந்து குக்கரில் 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம சாதத்தோடு போடும்போது அரிசி சீக்கிரம் வந்துடும், பச்சை பட்டாணி வேகாது இது காஞ்சதுனால. இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ காயெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் 4 ஸ்பூன், தயிர் வந்து 100 மில்லி. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் அளந்த நான் 2.5 கிண்ணம் வந்தது. 2.5 கிண்ணம் அரிசிக்கு 5 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 3 4 5. நம்ம குக்கரில் வச்சாலும் 1க்கு 2, பாத்திரத்தில் செஞ்சாலும் 1க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் சேர்க்குற அரிசி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அதனால தான் வந்து 1க்கு 2 தண்ணி. நீங்கள் பாஸ்மதி, சீரக சம்பாலாம் வைக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். காயும் கொஞ்சம் ஒரு 1/4 வேக்காடு வேகணும். ஏன்னா அரிசி கூட சேர்ந்து வேகும் போது ரொம்ப குழஞ்சிடும். கொஞ்சமாக வேக வச்ச பிறப்பு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் ஒரு 1/4 பாகத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் ஊற வச்சேன். 1 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன்.
அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அப்பப்போ வந்து தட்டு எடுத்துட்டு கலந்து கொடுங்க, இல்லைன்னா சாதம் வந்து அடி பிடிச்சிக்கும். தட்டு எடுத்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிடணும். நம்ம கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படின்னு தான் அடி பிடிச்சிக்கும் சாதம். அதனால் ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். நல்லா சாதம் நல்லா அப்படி தள்ளி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சாப்பாடு பாருங்கள், 3/4 பாகம் வெந்துடுச்சு. இன்னொரு 1/4 பாகம் தான் வேகணும். நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். சாப்பாடு இந்த மாதிரி டைட்டாக நல்லா கலந்து விட்டு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. சாதம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டு தட்டு போட்டு மூடி தம் போட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் வச்சுடுங்க ஸ்டவ் மேலே. இப்போ தூக்கி வச்சிடலாம். 1 நிமிஷம் வந்து தோசைக்கல் நல்லா சூடாகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டவ் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டோம். தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. இப்போ கம்மி பண்ணிடலாம். ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்து தட்டு மேலே இப்படி வச்சுடுங்க வெயிட்டுக்கு. அப்போ தான் வந்து சைட்லலாம் காற்று போகாமல் இப்படி டைட்டாக வச்சோமா பிரியாணி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலந்து கொடுக்கலாம். இப்போ நல்லா பழம் சாதமும் வெந்துடுச்சுடா. நல்லா வெந்துடுச்சு சாப்பாடு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ தட்டு எடுத்துக்கலாம். ஒரு சாதம் கூட ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வீட்டு சாப்பாடு தான். நம்ம சாதாரணமாக வீட்டில் வெடிக்கிற அரிசி தான் இது. நம்ம வீட்டில் வந்து பிறந்த நாள் ஏதாவது விசேஷம் யாருன்னா 10 பேர் வந்தால் உடனே ஹோட்டலில் வாங்குவோம். 2 கிலோ அரிசி தான் பாருங்கள். 20 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக தான். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து சூடான வெஜ் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யாருக்காவது கொடுக்கும் போது சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வெஜ் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.